வருக வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 12 டென்சஸ்லயுமே இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸை பயன்படுத்தி எப்படி அடுத்தவங்களை போட்டு கொடுக்கறது, அடுத்தவங்க சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட எப்படி போய் போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, அதுல இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸை யூஸ் பண்ணி எப்படி அடுத்தவங்கள போட்டு கொடுக்கறது அப்படிங்கறத எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட தெரிஞ்சுக்க வீடியோ ரெடியா இருக்குது. நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது பிரசன்ட்ல பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே ஈஸியா புரிஞ்சிடும். பிரசன்ட்ல நிகழ்காலத்துல ஒரு நிகழ்வு நிறைவடைகிறது. ஏற்கனவே தொடங்கின ஒரு ஆக்ஷன் இப்போதான் நிறைவடைஞ்சிருக்குது. பாஸ்ட்லயே தொடங்கி இப்போ பிரசன்ட் வரைக்கும் வந்து இப்போதான் நிறைவடைஞ்சிருக்குது அப்படிங்கறத இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது குறிப்பிடும். எக்ஸாம்பிளா, the bus has just gone. பஸ் இப்போதான் போயிருக்குது. he has booked the ticket just now. அவன் இப்போதான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறான். இந்த வேலை ஏற்கனவே தொடங்கி இப்போதான் நிறைவடைந்திருக்கிறது. they have already seen this movie thrice. அவங்க ஏற்கனவே இந்த மூவியை 3 முறை பார்த்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 3 முறை பார்த்திருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லயே தொடங்கி இப்போ வரைக்கும் நிறைவடைந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடும். இது இப்போ தெளிவாயிருச்சு. அடுத்ததா இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி வரணும், அதோட சென்டென்சஸ் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னங்கிறத மறுபடியும் லைட்டா ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த டைரக்ட் ஸ்பீச் ஆனது ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் எடுத்துட்டு போய் சொல்லும் போது அவருடைய வார்த்தைகள் எதையுமே மாத்தாம அப்படியே போட்டு என்று அவர் சொன்னார் அப்படின்னு மட்டும் சிம்பிளா சொல்லிடுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும்போது அவருடைய வார்த்தைகளை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி என்பதாக அவர் சொன்னார். இந்த மாதிரி 2 விதமா இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ்ல இங்கிலீஷ்ல ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் எடுத்துட்டு போய் போட்டு கொடுக்கிறோம். சரி, இப்போ இது இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி வருதுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். டேனியல்ங்கிறவன் சொல்றான், I haven't seen George recently. சமீப காலமாகவே நான் ஜார்ஜை பார்க்கல, இப்போ வரைக்கும் பார்த்திருக்கவில்லை. ப்ரெசன்ட்ல பெர்ஃபெக்ட். இதோட verb ஃபார்மேட்டை நோட் பண்ணாலே தெரிஞ்சிடும். haven't பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கக்கூடிய seen. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோடைய verb ஃபார்மேட் எப்பவுமே have அல்லது has பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேர்ந்தே வரும். have ஆனது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கும் சிங்குலரா இருந்தா ஹேஸையும் யூஸ் பண்ணுவோம். இதை நாம ஏற்கனவே 12 டென்சஸ் வீடியோஸ்லயும் ரொம்பவே டீடைல்டா பார்த்திருந்தோம். மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க, டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த have பிளஸ் not பிளஸ் seen தான் haven't seen சிம்பிளா கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல இருக்குது. இது இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்குதுங்கிறது உறுதியா தெரியுது. நான் சமீப காலமாகவே ஜார்ஜை பார்க்கவில்லை. டேனியல்ங்கிறவன் சொல்றான். இதை அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட நம்மளுடைய டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி எப்படி போட்டு கொடுக்கறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டைரக்டா சொல்றப்போ நாம இந்த வார்த்தைகள் எதையுமே மாத்தாம டேனியல் சொன்னதை அப்படியே சொல்லணும். அதோட சேர்த்து என்று சொன்னான்ங்கிறத மட்டும் ஆட் பண்ணணுங்கிறத ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதை போன 2 வீடியோஸ்லயும் சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுத்துலயுமே இதோட எதை சேர்க்கணுங்கிறதையும் பார்த்திருந்தோம். சரியா சொல்லிட்டீங்க. Daniel said, I haven't seen George recently. இந்த மாதிரி Daniel said, டேனியல் சொன்னான் அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்தாலே போதும். அவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே கமா போட்டு கொட்டேஷனுக்குள்ள அப்படியே போட்டுறோம். இத 2 பார்ட்டாவும் பிரிச்சு பார்த்திருந்தோம். நாம முன்னாடி ஆட் பண்ணிருக்கக்கூடிய டேனியல் செட், இது இப்போதான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொருத்தர்ட்ட எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுனால இத ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னும், உள்ள இருக்கக்கூடியது அவன் ஏற்கனவே சொன்னது, ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுனால இதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னும் பார்த்திருந்தோம். இந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சஸ் ரெண்டுமே சேர்றப்பதான் இது அப்படியே டைரக்ட் ஸ்பீச்ல டேனியல் சொன்னதை அவனுடைய வார்த்தைகள் எதையுமே மாத்தாம அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொருத்தட்ட போட்டு கொடுக்க முடியும். சரி, இது இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி அவன் சொன்னதாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லாருமே முதல்ல டென்ஸை நோட் பண்ணணும். அடுத்ததா அதை பாஸ்டுக்கு மாத்தணும்னு சொல்வீங்க. ஆனா எந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஸை நோட் பண்ணணுங்கிறத மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே கொட்டேஷனுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதி டேனியல் செட் இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் ஆனது பாஸ்ட்ல இருந்தா மட்டுமே உள்ள இருக்கக்கூடிய பகுதியையும் அதோட கரஸ்பாண்டிங் பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணுங்கிறத
ஏற்கனவே 2 வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். சிம்பிள் பிரசன்ட்ட பார்க்கறப்போ சிம்பிள் பாஸ்ட்க்கு மாத்தணும், பிரசன்ட் கண்டினியூஸை பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்திருந்தோம். அப்போ இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சரியா சொல்லிட்டீங்க. இத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாத்திக்கணும். வெளியே இருக்கக்கூடியது பாஸ்ட்ல இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை அதோட கரஸ்பாண்டிங் பாஸ்ட் ஃபார்மா இருக்கக்கூடிய பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு முதல்ல மாத்திக்கலாம். அப்போ ஐ ஹேவன்ட் சீன் ஜார்ஜ் ரீசென்ட்லிங்கிறது பாஸ்ட்ல வர்றப்போ ஐ ஹேடன்ட் சீன் ஜார்ஜ் ரீசென்ட்லின்னு மாறும். சிம்பிளா இந்த ஹேவ் மட்டும் ஹேடா மாறி இருக்கும். அங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் உடைய வெர்ப் ஃபார்மட் had plus past participle. இது நெகட்டிவ்ல வர்றதுனால had plus not plus past participle seen வரணும். அதையும் சுருக்கி hadn't plus seen இந்த மாதிரி வந்திருக்குது. சரி, இப்போ ஒரு வழியா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாத்தியாச்சு. அடுத்ததா இதை அப்படியே கொண்டு போய் இன்டைரக்ட் ஸ்பீச்ல போட்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரொனவுன்ஸை நோட் பண்ணணும். இந்த ஐங்கிற ப்ரொனவுன் ஆனது யாரை குறிப்பிடுது அப்படின்னா டேனியல்ங்கிறவன் தான் நான் ஜார்ஜை சமீப காலமாக பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த ஐ நான்கிறது டேனியலை குறிப்பிடுறதுனால டேனியல்ங்கிறவன் மெயில் பர்சன்ங்கிறதுனால இந்த ஐய ஹீயா மாத்திக்கிறோம். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்துட்டு போய் இன்டைரக்ட் ஸ்பீச்ல போட்டு கொடுக்கறப்போ நாம ஏற்கனவே டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் சேர்த்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் ஒரு சில ஒட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்க்கணும். அப்படி வர்றப்போ டேனியல் செட் தட் he hadn't seen George recently இந்த மாதிரி இந்த கமாவையும் கொட்டேஷனையும் தூக்கிட்டு that ஆட் பண்ணி ஈஸியா டைரக்ட் ஸ்பீச்ல அவனுடைய வார்த்தைகள் மாத்தாம நான் ஜார்ஜ்ங்கிறவனை சமீப காலமாக பார்க்கவில்லை என்று டேனியல் சொன்னான் அப்படிங்கறத இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வர்றப்போ அவன் டேனியலை சமீப காலமாக பார்த்திருக்கவில்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால அப்போ பார்த்திருக்கவில்லை என்பதாக டேனியல் சொன்னான். இப்படிதான் கமாவையும் கொட்டேஷனையும் தூக்கிட்டு இந்த that ஆட் பண்றப்போ அவன் சொன்ன வார்த்தைகளை நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மாத்தி என்பதாக டேனியல் சொன்னான்னு இன்டைரக்ட் ஸ்பீச் ஆனது முழுமையா அமையுது. இது இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்படிதான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறி டைரக்ட்லியும் இன்டைரக்ட்லியும் ஒருத்தர் சொன்ன தகவலை இன்னொருத்தர் எடுத்துட்டு போய் ஈஸியாவே பத்த வச்சிடலாம். அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஜான் செட் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் மிஸ்பிளேஸ்ட் த கீஸ். ஜான்ங்கிறவன் சொல்றான் என்னோட ஃப்ரெண்டு சாவிய இடம் மாற்றி வைத்திருக்கிறான், மிஸ்பிளேஸ் பண்ணிருக்கிறான் அப்படிங்கறத அவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நேரடியா டைரக்ட் ஸ்பீச்ல ஜான் செட் அப்படிங்கறத மட்டும் ஆட் பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு. இதை இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் போட்டு கொடுக்கணும்னா முதல்ல வெளியே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் ஆனது ஜான் செட்னு பாஸ்ட்ல இருக்குது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய மை ஃப்ரெண்ட் ஹஸ் மிஸ்பிளேஸ்ட் த கீஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாறணும். ஈஸியாவே மாத்திடுவீங்க. இந்த ஹேஸ் மட்டும் ஹேடா மாத்தி மை ஃப்ரெண்ட் ஹேட் மிஸ்பிளேஸ்ட் த கீஸ்னு மாத்திடுவீங்க. அடுத்ததா இந்த மை ஃப்ரெண்ட் ஆனது யாருடைய ஃப்ரெண்ட குறிக்குது அப்படின்னா ஜானுடைய ஃப்ரெண்ட். ஜான்ங்கிறவன் மேல் பர்சன்ங்கிறதுனால சரியா சொல்லிட்டீங்க, ஹிஸ் ஃப்ரெண்ட்னு மாறும். அப்போ வழக்கம் போல இன்டைரக்ட் ஸ்பீச்ல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆனது John said that his friend had misplaced the keys இந்த மாதிரி முழுமையா மாத்திரலாம். அடுத்ததா ஒரு கொஸ்டின் வந்தா, அதாவது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸா வந்தா அதையுமே எப்படி மாத்துறதுங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. சாமுவல் said to Edward what has your uncle told. சாமுவல்ங்கிறவன் எட்வர்டுங்கிறவன்ட்ட ஒரு கேள்வியா கேட்கிறான். what has your uncle told, உங்க அங்கிள் என்ன சொல்லி இருக்கிறார். இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன சொல்லி இருக்கிறார்னு கேட்கிறான். இதையும் அப்படியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாத்துறப்போ வாட் ஹேட் யுவர் அங்கிள் டோல்டுன்னு மாத்துவீங்க. அப்படியே வழக்கம் போல இந்த யுவர் அங்கிள்ங்கிறது யாருடைய அங்கிள் அப்படின்னா எட்வர்டுடைய அங்கிள். சரியா சொல்லிட்டீங்க, ஹிஸ் அங்கிள்னு மாறும். வாட் ஹேட் ஹிஸ் அங்கிள் டோல்டுங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கும். இந்த இடத்துலயும் ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். என்னங்கிறத ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன மாதிரியே மறந்தவங்க என் கூட சேர்ந்து ஞாபகப்படுத்திக்கலாம். இதை அப்படியே எடுத்துட்டு போய் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஒரு சில ஒட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே எழுத முடியாது. ஒரு கொஸ்டினா இருக்கக்கூடியதை கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்டா மாத்திக்கணும். அப்படி மாத்துறப்போ வாட் ஹேட் ஹிஸ் அங்கிள் டோல்டு அப்படிங்கிறது வாட் ஹிஸ் அங்கிள் ஹேட் டோல்டுன்னு மாறும். அதாவது கொஸ்டின் வேர்டை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ஹேட் ஹிஸ் அங்கிள் டோல்ட ஹிஸ் அங்கிள் ஹேட் டோல்டுன்னு மாத்துவோம். அதை அப்படியே வாட்டோட சேர்க்கிறப்போ அவனுடைய அங்கிள் என்ன சொல்லி இருந்தார்
பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லி இருக்கிறார்னு பார்த்தோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லி இருந்தார்னு மாறி இருக்கும். அது ஸ்டேட்மெண்டா மாறுறப்போ அவனுடைய அங்கிள் சொல்லியிருந்தது என்ன என்பதாக அப்படின்னு ஒரு பாதி சென்டென்ஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய முன்னாடி ஒட்டிங்ஸா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை சேர்த்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஓடி போய் சாமுவல் செட் டு எட்வர்ட் அப்படிங்கிறத சேர்த்துடக்கூடாது. எப்பயுமே ஒரு கேள்வியா வந்ததை ஸ்டேட்மெண்டா மாத்தி வச்சிருக்கிறப்போ சொன்னான்னு சேர்க்கக்கூடாது, கேட்டான் அல்லது வினவினான்ங்கிறத சேர்க்கணும். அப்போ இந்த செட்டுங்கிறத ஆஸ்ட்னு மாத்தி சாமுவல் ஆஸ்ட் எட்வர்ட் what his uncle had told. இந்த மாதிரி முழுமையா வர்றப்போ அவனுடைய அங்கிள் சொல்லியிருந்தது என்ன என்பதாக சாமுவல் எட்வர்டிடம் வினவினான். இந்த மாதிரி முழுமையா மாறிடும். இது ஒரு WH கொஸ்டினா வந்திருக்குது. வழக்கம் போல எஸ்ஆனோ டைப்லயும் ஒரு பைபோலா கொஸ்டினை பார்க்கலாம். அதே இது அப்படியே பாருங்க. சாமுவல் said to Edward, has he told anything about me? அவர் என்ன பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். இது ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டைப்ல வந்திருக்குது. இதையும் கண்டிப்பா ஸ்டேட்மெண்டா மாத்துறப்போ அப்படியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாத்தி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர்றப்போ சரியா சொல்லிட்டீங்க. he had told anything about meன்னு வரும். இந்த மீ ஆனது சாமுவேலை குறிக்கிறதுனால என்னை பற்றி அப்படிங்கிறது அவனை பற்றின்னு வர்றப்போ about himனு மாறும். அப்போ he had told anything about him அப்படிங்கிறத அப்படியே எடுத்துட்டு போய் நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சோட இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஆட் பண்றப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா 2 வேர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேர்டை ஆட் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். அந்த 2 வேர்டு என்னங்கிறத ஞாபகம் இருக்கிறவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. மறந்தவங்க என்னோட சேர்த்து ஞாபகப்படுத்திக்கலாம். அதாவது இந்த மாதிரியான எஸ்ஆனோ டைப் கொஸ்டினை ஸ்டேட்மெண்டா மாத்தி வச்சிருக்கிறப்போ இதோட வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் வேர்டையோ அல்லது முன்னாடி பார்த்த மாதிரி தேட்டையோ ஆட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த இடத்துல இஃப் அல்லது வெதோ அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கலாம்னு பார்த்திருந்தோம். அப்படி ஆட் பண்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்ல வர்றப்போ மறந்துடாம செட் டுவை ஆஸ்ட்னு மாத்திக்கணும். அப்படி வர்றப்போ சாமுவல் ஆஸ்ட் எட்வர்ட் if he had told anything about him. அவர் அவனை பற்றி ஏதேனும் சொல்லியிருந்தாரா என்பதாக சாமுவல் எட்வர்டிடம் கேட்டான். இந்த மாதிரி முழுமையா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்துரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஜெப் said, hey, I have successfully finished my drawing just now அப்படின்னு ஒரு ஆச்சரிய குறியோட முடியுது. இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 4 kinds of sentenceல ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ் ரெண்டுத்தையுமே இப்ப பார்த்திருக்கிறோம். மூணாவதா இருக்கக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஒருத்தர்கிட்ட ரிக்வெஸ்ட் ஆகவோ அல்லது கமாண்ட் ஆகவோ குறிப்பா சிம்பிள் பிரசன்ட்ல மட்டுமே ஓபன் த புக், டேக் த பென் இது மாதிரி எல்லாம் ஆர்டர் போடுற மாதிரியோ அல்லது ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரியோ வரும். இது எல்லாமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இப்போ முடிஞ்சிருக்கிற மாதிரி எல்லாம் வராது. அதனால லாஸ்டா இருக்கக்கூடிய எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அதுதான் ஆச்சரியக்குறியோட வந்து இந்த இடத்துல ஹே நான் இப்போதான் வெற்றிகரமாக டிராயிங்க முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஜெப்புங்கிறவன் சொல்றான். இதையுமே இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மாத்தும் போது சரியா சொல்லிட்டீங்க. டென்ஸை முதல்ல மாத்திக்கலாம். இந்த ஐ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட் ஆனது ஐ ஹேட் சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட்னு மாறும். அப்படியே இந்த ஐ ஆனது ஜெப்பை குறிப்பிடுறதுனால ஹீன்னு மாறி he had successfully finished my drawing ஆனது his drawing மாறி லாஸ்டா இருக்கக்கூடிய just now ஆனதும் இப்போ finish பண்ணிருக்கிறான் அப்படின்னு present perfectல சொல்றது. past perfectக்கு போறப்போ அப்போ முடித்திருந்தான் அப்படின்னு மாறுறதுனால just thenன்னு மாறும். அப்போ முழுமையா இத ஒரு ஸ்டேட்மெண்டா மாத்துறப்போ he had successfully finished his drawing just then மாறும். இந்த ஹே ஆனது எக்ஸ்கிளமேஷன் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைங்கிறதுனால இந்த இன்டர்ஜெக்ஷனை அப்படியே தூக்கிட்டு நாம முன்னாடி சேர்க்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சோட that ஆட் பண்ணி அப்படியே முழுமையா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறுறப்போ ஜெப் exclaimed with joy that he had successfully finished his drawing just then. இந்த மாதிரி முழுமையா மாறிடும். இப்படிதான் ஒரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது டைரக்ட் ஸ்பீச்ல அவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே மாத்தாம வரும். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு போறப்போ நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மாத்தி இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஆனது பாஸ்டுக்கு மாறி அவன் அப்படி சொன்னதாக மாறும். இது இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறுறதுக்கான முக்கிய காரணம் வெளியே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்ல
ஜெப் செட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால மட்டுமே உள்ள இருக்கக்கூடியதும் பாஸ்டுக்கு மாறுது. ஒருவேளை வெளியே ஜெப் சேஸ் அப்படின்னு பிரசன்ட்ல இருந்தா உள்ள இருக்கக்கூடியதும் பிரசன்ட்லயே இருக்கும். அல்லது ஜெப் வில் சேன்னு ஃபியூச்சர்ல வந்தாலும் உள்ள இருக்கக்கூடியதும் அப்படியே பிரசன்ட்லயே தான் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் இப்ப நாம மாத்தி இருக்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸா இருக்கக்கூடிய ஐ ஆனது ஹியா மாறி, மை டிராயிங் ஹிஸ் டிராயிங்கா மாறி, இந்த ஜஸ்ட் நாவும் ஜஸ்ட் தென்னு மாறி இருக்கும். அப்படி வர்றப்போ ஜெப் வில் சே தட் he has successfully finished his drawing just then. இந்த மாதிரி present perfectவே தான் இருக்கும், tense தான் மாறாது. ஆனா மீதி இருக்கக்கூடிய pronouns and time குறிக்கக்கூடிய adverb இருக்கக்கூடிய now ஆனது then னு மாறி இருக்கும். இப்படிதான் வெளியேயும் present உள்ளேயும் present இருந்தா tenseம் மாறாது, டைமும் மாறாது. இந்த ஐயா ஹியா மாத்துறது, மை டிராயிங்க ஹிஸ் டிராயிங்கா மாத்துறது, இது மாதிரியான pronouns மட்டுமே சேஞ்ச் ஆகும். ஒருவேளை வெளிய ஃபியூச்சர் உள்ள பிரசன்டா இருந்தா டென்ஸ் மட்டும்தான் மாறாது, மீதி இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸும் சேஞ்ச் ஆகும், டைமும் சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ்ல எப்படி வரும்ங்கிறத எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. மீதி இருக்கக்கூடிய டென்சஸ் எல்லாத்தையுமே வரக்கூடிய வீடியோஸ்ல இது மாதிரியே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு தடவை இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் Intellect